அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வற்றாமல் இருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிற ஏராளமான செயல்பாடுகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், பிற மனிதர்கள் நமக்காக ஏதேனும் நம்மிடத்துல உபதேசங்களை செய்வார்களேயானால் இந்த சொல்லப்படுகிற உபதேசங்களை அலட்சியப்படுத்துகிற தன்மை என்பது இன்றைக்கு நம்மிடத்துல அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்துல ஒரு உபதேசம் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் என்ன செஞ்சிருவோம், ஒவ்வொரு மனிதர்களும் அதை பல விதமான வழிகளில் அலட்சியப்படுத்துகிற தன்மைகள் இருக்கும். எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தப்படுகிறது? ஒரு நபர் நம்மிடத்துல ஏதாவது ஒரு செய்தியை குறித்து, நாம் செய்யக்கூடிய சில தவறுகளை குறித்தோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற செயல்பாடுகளை குறித்து ஏதேனும் உபதேசத்தை நம்மிடத்துல செய்வார்களேயானால் அதை இன்றைக்கு மக்கள் எப்படி கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், சில மனிதர்கள் ஒருவர் நம்மிடத்துல உபதேசம் செய்யும் பொழுது அவர் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்காமல் அவரை அலட்சியப்படுத்துகிற தன்மை இருக்கும். உபதேசம் செய்யக்கூடியவருக்கு என்ன வந்துடும், இவருக்கு நாம உபதேசம் செய்யாமலே இருந்துடலாம் போல, எதையுமே நம்ம சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே சொல்லி தனக்குள்ளேயே நினைத்து கொண்டே உபதேசம் செய்வதை விட்டு விடுவார்கள். அப்படி சில பேர் என்ன செய்வாங்க, அதை அலட்சியப்படுத்துவார்கள். இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, யாராவது நம்ம இடத்துல உபதேசம் சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா அந்த அறிவுரை சொல்லப்படுகிற பொழுது சொல்லக்கூடிய நபருக்கான மரியாதையின் அடிப்படையில அவர் எதை சொல்லுகிறாரோ சொல்லுகிற அத்தனை விஷயங்களையும் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு பெரிய கண்ணியம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த இடத்துல அவருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவருக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் அவர் செய்த உபதேசம் இவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதா? அவர் சொன்னது நம்ம தவறு செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கிறார்ல, இந்த தவறில் இருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானா அது இருக்காது. அவர் ஒரு பெரியவர், ஒரு நம்முடைய ஒரு கண்ணியத்தோடு நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறார். அவருடைய கண்ணியத்துக்காக வேண்டி என்ன செய்யறோம், அதை நம்ம கேட்டு இருக்கிறோம். அவருதானே தவிர வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. அப்படி சில பேர் என்ன செய்வாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இந்த அறிவுரை என்கிற விஷயத்திற்கு இஸ்லாம் அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறது. எந்த அளவிற்கு இறைவன் இந்த அறிவுரை சொல்லுகிற விஷயத்துல அல்லாஹ் முக்கியத்துவம் தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இறைவன் திருமறை குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் என்பதை அல்லாஹ் பல மாதிரியாக பேசுகிறான். அப்படி குர்ஆனை குறித்து இறைவன் பேசுகிற வசனங்களே சில வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், இந்த திருமறை என்பது நமக்கு ஒரு அறிவுரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற விஷயம். ஒரு இடத்துல அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகிறான், அறிவுரைகள் உள்ளடங்கிய இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. வேதத்தில் என்ன செய்து பல அறிவுரைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லும் பொழுது, இன்ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தாரில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இது ஒரு அறிவுரையை தவிர வேறில்லை, இந்த வேதம் அறிவுரையாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் குர்ஆனை குறித்து பேசுகிறான்.
அதே போன்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இரையச்சம் உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படி பல வசனங்களை எடுத்து பார்த்தோமேயானால் இந்த குர்ஆன் என்பது இறைவன் நமக்கு வழங்கி இருப்பது ஒரு அறிவுரையாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போன்று நபிமார்களை குறித்து பேசும் பொழுது கூட, நபியை குறித்து கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபதக்கிர், எனவே நீங்கள் அவருக்கு அறிவுரை சொல்லுங்கள், இன்னமா அன்தும் முதக்கிரும், நபியே நீர் அறிவுரை கூறக்கூடியவராகத்தான் இருக்கிறீர் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் நபியை பார்த்தும் சொல்லுகிறான். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில இறைவன் குர்ஆனை நமக்கு வழங்கி இருப்பதும் ஒரு அறிவுரையாகத்தான் வழங்கி இருக்கிறார். நபிகளாரை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தூதராகத்தான் இறைவன் நமக்கு அனுப்பி இருக்கிறார். இப்ப இந்த அறிவுரைகளை பொறுத்தவரையில இறைவன் இப்படி கடுமை அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்து சொல்லியிருக்கிற காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சில தொழுகைகளோடு அறிவுரைகளை உபதேசங்கள் செய்வதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஜும்மாவுக்கு முன்னதாக உரை நிகழ்த்தப்படுகிறது. ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது தொழுகைக்கு முன்னால் சில உபதேசங்களை செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பெருநாட்களுடைய தொழுகை எடுத்து பாருங்க, 2 பெருநாளுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் அங்கே இருக்கிற மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்ப சில தொழுகைகளோடு கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உபதேசம் செய்ய வேண்டும் என்பதனை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, எத்தனையோ இடங்கள்ல இஸ்லாம் குறித்து மார்க்க உபதேசங்களை நாம செயல்படுக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், பெருநாட்களுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், இந்த 2 தொழுகைகள் மாத்திரம் அல்லாது வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு பெயர்களில் மார்க்க உபதேசங்கள் நமக்கு செய்யப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்திகளை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எப்படியான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள் என்கிற உபதேசங்கள் பல தலைப்புகள்ல நாம என்ன செய்யறோம், செவிமடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். செவிமடுக்கக்கூடிய உபதேசங்கள் அனைத்தும் நமக்கு பயன் தருகிற ஒன்றாக இருக்கிறதா? ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வதக்கிர், இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, இறை நம்பிக்கையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உபதேசம் என்ன செய்யும், பயன் தரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப நாம செவிமடுக்கக்கூடிய உபதேசங்கள், ஜும்மாவுடைய உரை, பெருநாட்களுடைய உரை, இது அல்லாது பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், பள்ளிவாசல்கள்ல உள்ளரங்கு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், தர்பியாக்கள், பல பெயர்கள் என்ன செய்யும், மார்க்க உபதேசங்களை செவிமடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள பேசப்படுகிற செய்தி என்ன, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லி இருக்கிறான். இதுதானே பேசப்படுது. அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய வரம்புகள் குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் குறித்தும் பேசப்படுகிற உபதேசங்கள்ல ஆர்வத்தோடு செவிமடுத்து அது நமக்கு பயன் தரக்கூடிய அடிப்படையில் அந்த உபதேசங்கள் அமைந்திருக்கிறதா? ஏன்னா இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் ஒரு உபதேசத்தை செவிமடுக்கிற பொழுது அது நம்மிடத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கணும். மாற்றங்கள் அல்லாஹ் சொல்ற மாற்றங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது அந்த அறிவுரைகள் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும், மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் பயன் தரும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நாம செவிமடுக்கிற பொழுது நமக்கு இந்த உபதேசங்கள் பயனளித்திருக்கிறதா என்று சொன்னால், இன்றைய வாழ்க்கையில நம்ம சிந்திச்சோம்னா அதிகமான நபர்களுக்கு இந்த உபதேசங்கள் அதிகமான பயன்களை கொடுத்தது கிடையாது. காரணம் என்ன? ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது, ஒரு உரை, ஒரு உபதேசம் நமக்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல நாம கவனிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பேசக்கூடிய நபர் எப்படி பேசுகிறார், அவருடைய ஸ்பீச்சு, அவர் பேசக்கூடிய விதம் எப்படி இருந்தது, டாப்பா இருந்துச்சா இல்லையா?
என்ன செய்தி பேசுகிறார் அது நம்முடைய நோக்கம் அல்ல. அவர் சொல்லக்கூடிய கருத்து, குர்ஆன்ல இப்படி ஒரு சட்டத்தை சொல்லுகிறார், நபிமொழிகள் இருந்து இப்படி சில சட்டங்களை எடுத்து சொல்லுகிறாரே, நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறையில் இருக்கா, அப்படி நாம யோசிக்கிறது கிடையாது. நம்முடைய பார்வை என்ன? பேசக்கூடிய பேச்சாளர் எப்படி பேசுகிறார், அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு நல்ல டாப்பா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துல ஒரு உரை நிகழ்த்தப்படுகிற பொழுது பயான் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. பேசக்கூடிய நபர்கள் அவர்களுடைய சார்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு பயானுக்கு போயிருந்தோம், பேசின பேச்சாளர் சரியான ஸ்பீச், நல்ல பேசுறாரு. என்னங்க பேசினாரு? பேசின செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு தலைப்புல பேசினார், போய் நல்ல ஹதீஸ் எல்லாம் நிறைய சொன்னார். என்ன சொன்னாரு தெரியாது. ஏன்? நாம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, பேசக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களுடைய உரையை எவ்வளவு டாப்பா அமைச்சிருக்கிறாங்க, நல்ல பேசுறாங்களா இல்லையா, அல்லது தூக்கம் வர மாதிரி பேசுறாங்களா, எப்படி அவருடைய பேச்சை அமைத்துக் கொள்கிறார்கள் என்று கவனிக்கிறோமே தவிர்த்து அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம கவனிக்கிறது கிடையாது. ஒரு உரையின் ஒரு உபதேசம் செய்யப்படுகிற இடங்கள்ல அவர் என்ன செய்திகளை சொல்லுகிறார் என்பதில ஆர்வம் இருக்குதா, அதை கற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக செய்தி சொல்லப்படுது, குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது, குர்ஆனுடைய தமிழாக்கங்கள் விளக்கங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. அதை செவிமடுத்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்துல அதனுடைய நடைமுறை, என் வாழ்க்கை நடைமுறைகள்ல நான் கேட்ட அந்த உரைகள், அந்த உபதேசங்கள் என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில இருக்க வேண்டும் என்கிற ஆசை, ஒரு போட்டி நமக்குள்ள இருக்குதான்னு சொன்னா இன்றைக்கு அது சுத்தமா கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல புகாரியில ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது, 7310வது நபிமொழியாக. என்ன செய்தி பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களத்துல இருந்த ஒரு போட்டியை பாருங்க. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் உங்களை சுற்றி ஆண்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் புறத்திலிருந்து அருளப்படுகிற வகி செய்திகள், நீங்கள் உங்களுக்கு இறைவன் கற்றுத்தரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களோடு அவர்கள் அமர்ந்து கொண்டே அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்களாகிய எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடையாது. எல்லா இடத்திலையும் உங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? ஆண்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாள்ல, இந்த நாளில் இந்த நேரத்துல நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. பெண்களாகிய நாங்கள் அந்த நாளில் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்க வருகிறோம். இறைவன் உங்களுக்கு கற்றுத்தந்ததை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், அந்த உபதேசங்களை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆண்கள் கற்றுக்கொள்கிறார்கள், இறைவன் சொல்லுகிற கட்டளைகளை ஆண்கள் தெரிந்து கொள்கிறார்கள். பெண்களாகிய எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பை ஏற்படுத்துங்கன்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கு இப்படி ஒரு போட்டி நம்மகிட்ட இருக்குதா? மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில், மார்க்கத்தை அறிந்து கொள்கிற விஷயத்துல ஆண்கள் அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள். பெண்களாகிய எங்களால் தெரிந்து கொள்ள முடியல, தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவும். அல்லது பெண்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள், ஆண்களாகிய எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான நேரம் கிடையாது, அதற்கு தகுந்தா போல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும். என்றைக்காவது நாம பேசி இருக்கிறோமா? நம்முடைய ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமான்னு சொன்னா உலகம் சார்ந்து நிறைய ஏற்படுத்தும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில், அல்லாஹ்வுடைய தூதன் சொல்லுகிற வழிகாட்டுதல்களை அறிந்து கொள்வதில் நமக்கு இடையிலே போட்டி கிடையாது. உலகம் சார்ந்து பாருங்க, ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில நிறைய போட்டி இருக்கும். ஆண்கள் சம்பாதித்தால் பெண்களும் சம்பாதிப்போம். ஆண்கள் அணிகிற மாதிரியான ஆடைகளை பெண்களும் அணிவோம். ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில 2 பேரும் சமமானவர்கள் என்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன செய்வேன், போட்டிகள் உலகம் சார்ந்து நிறைய போயிட்டு இருக்குது. ஆனால் அதே போட்டிகள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் இருக்குதா? இறைவனுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் இருக்கிறதான்னு சொன்னா கிடையாது. அப்ப இதுல ஒரு பெரும் அலட்சியத்தை பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகிற பாடம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தை அறிந்து கொள்வதில், அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்துல உபதேசங்களை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதில் ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே நிறைய போட்டிகள் இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். அதே தருணத்துல
ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளராக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும். உதாரணத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவு அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யுங்க, பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சுவதை குறித்து நிறைய அல்லாஹ் பேசி காட்டுறான். ஹக்க துகாத்திஹி, அஞ்ச வேண்டிய முறைப்படி என்ன செய்யுங்க, அல்லாஹுவை அஞ்சுங்கள். நிறைய வசனங்கள் என்ன செய்து அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரித்திருக்கிறார், உபதேசமாக செய்திருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம யாருமே அல்லாஹுக்கு பயப்படலன்னு சொல்லவே மாட்டோம். யாரை கேட்டாலும் என்னது, நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், இதுதான் நம்முடைய எல்லாருடைய பதிலும் அதான் இருக்கும். ஆனால் உண்மையில் அல்லாஹுடைய பயம் என்பது நம்மிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்படுகிற பொழுது, நம் வாழ்க்கையில சில தவறுகளை எடுத்து காட்டப்படுகிற பொழுது அந்த தவறை விட்டு உடனே வெளியேறக்கூடிய நிலை இருக்கணும். அதுதான் அல்லாஹுடைய பயத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு, இறை நம்பிக்கையோட வெளிப்பாடு தானே. ஏன்னா அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன, மூமின்கள் இருக்கிறார்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களிடத்துல அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டது என்று சொன்னால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில இறைவன் சொல்லும் பொழுது, இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடத்துல அல்லாஹுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது, குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி வழிகாட்டுறான்னு சொல்லி அவருடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது, வஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய உள்ளத்துல இருக்கிற ஈமான், அந்த நம்பிக்கை இருக்கிறதே அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு வசனம் இறை நம்பிக்கையாளர்களை குறித்து பேசுறாரு. அதே இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசும் பொழுது, இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனுடைய வசனங்கள் அவர்களிடத்துல எடுத்து சொல்லப்பட்டால், கர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் எடுத்து சொல்லும் பொழுது அழுதவர்களாக என்ன செய்வாங்க, சஜிதாவில் அவர்கள் விழுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படுகிற பொழுது அது நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும், மாற்றணும், ஈமானை அதிகரிக்கணும். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் சொன்னல, இறைவனை உங்களால் முடிந்த அளவு பயந்து கொள்ளுங்கள். இவன் அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்று சொல்ற நாம, நம்மிடத்துல தவறுகள் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது, இது மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடு, இந்த காரியத்தில ஈடுபடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பயந்து நீ நடந்துக்க அப்படின்னு சொன்னா, நாம் உடனே அந்த காரியத்தை விட்டு விடுகிறோமா? உண்மையில் இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம்னு சொன்னா, மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நம்மகிட்ட சொன்ன உடனே இனி என் வாழ்க்கையில் இதை செய்யவே கூடாதுங்கிற நிலைக்கு மாறணும். நம்மிடத்தில் அந்த மாற்றம் இருக்குதான்னு சொன்னா கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தி நமக்கு சொல்லி தருகிறார்கள். புகாரில பதிவு செய்யப்படுகிறது, 3465வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. நாம் அதிகமாக அறிந்த நபிமொழிகளில் ஒன்றும் கூட. என்ன நபிமொழி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடந்த காலத்துல ஒரு 3 நபர்களை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்க, பயணம் செல்லுகிறார்கள். அப்ப ஒரு குகையில போய் அவர்கள் நிற்கக்கூடிய தருணத்துல ஒரு பெரும் பாறை அந்த குகையினுடைய வாசலை மூடிக்கொள்கிறார். நாம் அறிந்த சம்பவம். இதுல 3 பேரும் என்ன செய்வாங்கன்னா, இறைவனிடத்துல பிரார்த்திப்பார்கள். தான் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களை சொல்லி காட்டி, யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்தேன் என்று சொன்னால் நீ என்ன செஞ்சிரு, இந்த பாறை, இந்த ஆபத்திலிருந்து எங்களை வெளியெடுத்து விடு, இந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும் சொல்லி என்ன செய்வாங்க, 3 நபர்களும் இறைவன்கிட்ட பிரார்த்திப்பார்கள். அதுல அந்த 3வது நபர் இருக்கிறார்ல, அவருடைய செயல்பாடு, அவர் இறைவனிடத்துல செய்த பிரார்த்தனையே சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய பயம் என்பது ஒரு மனிதனை எப்படி மாற்றும் அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு உதாரணம். என்ன உதாரணம், என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபகால் அல் ஆஹிர்
அதனுடைய கடைசி மனிதர் அல்லாஹ்விடத்துல என்ன செய்றார்? பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கிற பொழுது அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், என் உலகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒருவர் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, அவர் என்னுடைய தந்தையினுடைய சகோதரரின் மகள். என் தந்தையினுடைய சகோதரனுடைய மகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்துல அந்த பெண்ணிடத்துல தவறான முறையில நடந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த பெண்மணிக்கு ஒரு 100 திரகம் என்ன செய்யும், பொருளாதாரத்தை கொடுத்து நான் என்ன செய்யறேன், அந்த பெண்ணிடத்துல தவறான முறையில் உறவு ஏற்படுத்திக் கொள்வதற்கு நான் பேசுகிறேன். அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த பெண்மணி இடத்துல 100 தினார் பொருளாதாரத்தை கொடுத்த உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னை முழுமையாக இந்த நபருக்கு அர்ப்பணித்து விடுகிறார். அப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு? ஃபலம்மா கதஅது பைன ரிஜ்லைஹா, அவளுடைய 2 கால்களுக்கு மத்தியில் அமருகிறார். நல்ல கவனிக்கணும். தவறு செய்யறதுக்கு பேசுறாரு. 100 தினார் பொற்காசு கேட்கிறாங்க. 100 தினார் காசி தர்றாரு. அந்த பெண்மணி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். அப்ப 2 கால்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்? இந்த நபர் அமருகிறார். அமருகிற பொழுது ஃபகாலத், அந்த பெண்மணி சொல்றாங்க, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், வலா தஃபுல்லில் காத்திம இல்லா பிஹக்கிஹி, உனக்கு உரியவள், உனக்கு யாரை அல்லாஹ் உரியவளாக ஆக்கி இருக்கிறானோ அவளை தவிர்த்து மற்றவர் என்ன செய்யக்கூடாது, இப்படியான உறவை நீ ஏற்படுத்திக் கொள்ள கூடாது, அல்லாஹுவை பயந்து கொள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த இடத்திலிருந்து அவர் எழுந்து சென்று விடுகிறார். இவ்வளவு தவறு எப்படியான ஒரு உச்சகட்ட ஒரு நிலை. ஒரு பெண்ணிடத்திலே தவறான உறவிலே ஈடுபடுவதற்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தும், அதற்கு தயார் நிலையில் இருந்தும் கூட கடைசி நேரத்தில் அந்த பெண்மணி அல்லாஹுவை பயந்துகொள் என்கிற உபதேசம் செய்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல அந்த பெண் சொன்ன உபதேசம், அல்லாஹுவை பயந்துக்க, உனக்கு அனுமதித்திருக்கிற பெண்ணை தவிர்த்து மற்ற பெண்ணிடத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, இப்படியான உறவை ஏற்படுத்த கூடாது என்று அந்த பெண்மணி சொன்ன உடனேயே அவர் அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று விடுகிறார். அப்ப அவர் அல்லாஹ் தொடர்ந்து எதுவா செய்யறார், நான் அந்த பெண்ணிடத்துல கொடுத்த 100 தீனார் பொருளாதாரத்தையும் என்ன செய்யல, திரும்பி வாங்கல, இதை உண்மையில் உனக்காக நான் செய்தேன் என்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த தாரை என்ன செய்ய அகற்றி எங்களுக்கு பாதை ஏற்படுத்துன்னு கேட்பார். அப்ப அந்த நபருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம், அந்த பெண்மணி செய்த உபதேசம், அல்லாஹுவை பயந்துகொள் என்கிற உபதேசம் என்பது அவருடைய உள்ளத்தில் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த இடத்தில் அது ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு பார்க்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல இப்படியான மாற்றங்கள் ஏற்படுகிறதா? உபதேசங்கள், எவ்வளவு உபதேசங்களை செய்யப்படுத்தாலும் என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளில் இருந்து இந்த உபதேசங்கள் என்னை மாற்றி இருக்கிறதா என்பதை சிந்தித்தோமையானால் நமக்கு அது எப்படியான பயனையும் அளிக்கலை, மாற்றலை, திரும்ப அதே நிலையில் நான் தொடர்கிறேன் என்று சொன்னால் நாம் உண்மையில் இறை நம்பிக்கையாளர்களாக கிடையாது என்றது. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில அதையும் நமக்கு என்ன செய்யலாம், எச்சரித்திருக்கிறான். உபதேசம் யாருக்கு பயன் தரும், உபதேசம் யாருக்கு பயன் தராது என்கிற 2 செயல்பாடையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறான். ஆக செவிமடுக்கக்கூடிய உபதேசங்கள் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பற்றி நமக்கு சொல்லப்படுகிற பொழுது அந்த வசனங்களை செவி சாய்ந்து கேட்டு நம்முடைய உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு நேரான பாதையிலே செல்லக்கூடியவர்களாக இருந்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழளித்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையில்
உபதேசங்கள் என்பது நமக்கு பயனளிக்கக்கூடிய அடிப்படையில் செய்யப்படுகிற உபதேசங்கள் யாரின் மூலமாக செய்யப்பட்டாலும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிகாட்டுதலை பற்றி நமக்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதை காது கொடுத்து செவிசாய்ந்து கேட்பதோடு மட்டுமல்லாது அதனை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளை நம்ம ஜும்மாவில தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக முதலில் நாம சொன்னது போன்று இந்த உபதேசங்கள் அறிவுரைகள் என்பதை யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்குத்தான் இறைவன் சொல்லுகிற உபதேசங்கள் பயன் தரும். இஸ்லாத்தை குறித்து உபதேசம் செய்யப்படுகிற பொழுது அது யார் இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹுவை உண்மையில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன் தரும் என்றும் இறைவன் சொல்லுகிறான். யார் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உபதேசங்கள் பயனளிக்காது என்றும் அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா துகுனில் ஆயாத்து வன்னது, அல்லாஹ்வினுடைய உபதேசங்களும் சான்றுகளும் அவனுடைய எச்சரிக்கைகளும் அன் கௌமில் லா யுமினூன், யார் நம்பிக்கை கொள்ளாத கூட்டங்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன் தராது என்று அல்லாஹ் திருமறையில சொல்றான். அப்ப நமக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள் நம்மிடத்துல சில தவறுகள் இருக்கிறது, இது மார்க்கத்திற்கு முரணானது என்று நமக்கு எடுத்து காட்டப்படுகிற பொழுது அதை நாம மாற்றிக்கொண்டோமேயானால் நாம் இறை நம்பிக்கையாளர்கள். அந்த உபதேசத்தை செவிமடுக்காமல் அதை மாற்றிக்கொள்ளாமல் அந்த உபதேசங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டு நாம் நம்முடைய தவறுகளில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யல, இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொள்ளலை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படியான நிலைகள் இல்லாமல் இவ்வுலகத்தில் வாழுகிற பொழுது யார் நமக்கு உபதேசம் செய்தாலும் செய்யப்படுகிற உபதேசங்களை செவிமடுத்தி நம்முடைய வாழ்க்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக ஆவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.